எனக்கு எப்போவுமே என்னோட கரியர் கிராஃபில் ஐ ஹாவ் ஹியூஜ், எல்லாருக்கும் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மலையாளம் சினிமா. ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்ட்டாக எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தேர் ஸோ மச் ஆஃப் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா. எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்போவுமே இருந்தேன். ஃப்ரம் த டைம் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஹே ஜூட். ஸோ அந்த கரெக்டான டைமில் ஐ மெட் மிஸ்டர் அகில். அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ணுற விதமே ஒரு ரொம்ப விஷுவலாக கிராஃபிக்கலாக அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ almost ஒரு 20 minutes into the film சரி எனக்கு I want to be part of this film. And of course Tovino பத்தி கேட்கவே வேணாம். He is known to be the lucky star of Kerala. All his films are good. எனக்கு அவரோட film choices ரொம்பவே பிடிக்கும். And ரொம்ப கேர் எடுத்து more than சரி இது எப்படி போகுது, how is it going to be received, அது மட்டும் இல்லாமல் what is different about the film, how can I be different in a film. So always wanted to work with Tovino and I'm glad it happened in this film. And Vinay patti again solave vena, I think we've been friends from Endrendrum Punagai, so we've gone a long time back. And in the padathla enna appo we were still kids, adu or mari different or a love triangle and mari and the track la pochu idu or mari different ah irundhu. And I think his character is amazing in the film. எனக்கு தெரியல எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்தீங்களா, நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை. பட் அவர் சொன்ன மாதிரி we had a journey in the film, we had so much of fun, though I think I must have tortured Akhil on and off. ஏன்னா he's a very very tough task master. Akhil and Anas இப்படி தான் இருப்பாங்க சிரிச்சிட்டு, பட் அவங்க நல்லாவே வேலை வாங்க தெரியும். அண்ட் அது ஓகே, அவரோட மைண்டுக்கு ஓகேயா இருந்தால் தான் he will okay the take. But that's what I like about any director. They challenge you to give it your all. So என்னை பொறுத்த வரைக்கும் I had so much of fun doing it. And நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் ஃபீல் குட், இட்ஸ் ஹாஃப் த பேட்டில் ஒன். நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அது எப்போவுமே அது எங்கே போகணும்னு நம்மளுக்கே தெரியாது. பட் திஸ் வாஸ் like இப்போ தான் பேசிட்டு இருந்தோம் to Vino, and the word of mouth was very encouraging on the day one லேந்து. And நான் பார்க்கும்போது I was like, it was nice to see so much intelligence in cinema. And that's what I've always loved about Malayalam cinema. அவங்க கொண்டு போகிற விதம், அவங்க ஸ்கிரிப்ட்ஸ், அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். And that being said, double the celebration. ஏன்னா எனக்கு லாஸ்ட் 2 days சொல்லிட்டு இருந்தாங்க, in Tamil Nadu it's received so well. ஏன்னா word of mouthலேருந்து ஸ்க்ரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் எப்போவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்போவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் சே இஃப் இட்ஸ் அ நிவின் பாலி ஆர் சே இஃப் இட்ஸ் அ மோகன்லால் சார் ஆர் ஐவ் மெட் மம்முட்டி சார், அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்போவுமே வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஹியர். த ஆக்டர்ஸ் ஹியர் ஹேவ் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம அங்கே யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே they say I've seen all the Tamil films, and இங்கே கூட we watch all their films. So cinema is one always. And I'm very very grateful that the year has started well for all of us to bigger things. Thank you all.